வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து அந்த செயினை வந்து போட்டு விடுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டினோன்னே எல்லாருமே அவங்கள கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இந்த செயின் வாங்கின, எப்படி வாங்கின, எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அவங்க அம்மா 2.5 பவுன் இருக்கும் எப்படியும், ஏதிரி உனக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி இதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரே கேராக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி வாமிட்டும் இருக்குது. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்க அக்கா அதை பார்த்துட்டு என்னடி இது திடீர்னு நீ வாமிட் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை நேற்று முறுக்கு சாப்பிடல, அது ஒத்துக்கலை போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி திடீர்னு வாந்தி எடுக்கிற, உன் அக்கா எடுப்பான்னு பார்த்தா நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேசுகிறாங்க. அதை பார்த்து காவேரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு வேளை நம்ம கர்ப்பமாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, டேட்டை போய் பார்க்குறாங்க. ஆமாம் தள்ளி போயிருக்கு. ஐயோ இதை நான் நோட் பண்ணலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, வீட்டில் யாருக்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்ல முடியும், அம்மா கிட்ட வேறு மாதிரி பேசி வச்சுருக்கேனே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி உடனே வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இங்கே பாருடி, எனக்கு திடீர்னு டேட் தள்ளி போயிருக்குடி, பயமாக இருக்குடி அப்படின்னு உடனே என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி கால்லேருந்து ஒரே வாமிட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ நான் கர்ப்பமாக இருப்பேன்னு தோணுதுடி அப்படின்னோடனே, சரிடி உடனே வந்து ஒரு கிட்டு வாங்கி வந்து செக் பண்ணிவிடு அப்படின்றாங்க. அதன்படி காவேரியும் வந்து கிட்டு வாங்க கடைக்கு போகிறாங்க. தயங்குற காவேரி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிட்டை வாங்கிட்டு வராங்க. யாருக்கும் தெரியாமல் அதை வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து முதல்ல 2 கோடு வராமல் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது கோடும் வந்துடுது. அதை பார்த்து காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துக்கு அவ்வளோ இல்லை, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்கிட்ட இன்னொரு உயிர் வந்திருக்கு, அப்போது நான் கர்ப்பமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து தன்னறியாமல் அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. விஜய்கிட்ட ஓடி போயிட்டு எங்கே நான் கர்ப்பமாக இருக்கேன், அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போல் இருக்குது காவேரிக்கு. அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. கண்ணாடி போய் பார்க்குறாங்க. தன்னை தானே பார்த்துக்கிறாங்க காவேரி. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்து தன்னோட வயிறு அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாங்க பொறுமையாக. வந்து என்கிட்டேருந்து ஒரு உயிர் வருதா, அப்போது வந்து நான் அம்மாவாக போகிறேன்னா, நான் தாயாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இந்த விஷயத்த வந்து நான் முதல்ல வந்து விஜய்கிட்ட தான் சொல்லணும், அவர்கிட்ட சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அவர்கிட்ட சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பார், ஆனால் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. நான் எவ்வளோ நாளாக வந்து இது எனக்கு இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, நானும் அம்மாவை நினச்சி கூட பார்க்கல, என் முதல் உயிர் என் வயிற்றில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. செல்லக்குட்டி நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் பாரு கண்டிப்பாக நானும் அப்பாவும் சீக்கிரமாகவே ஒன்றா சேர்ந்துருவோம், நாங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கோம், ஒரு வேளை எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம் எங்களை சேர்த்து வைக்க தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து அப்படியே வந்து கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது. அவங்களால அந்த தாய்மையோட பூரிப்புலேருந்து மீளவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. இந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்க கூட யாரும் இல்லையே, யார்கிட்டையும் சொல்லவும் முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. நான் அழக்கூடாது, என் குழந்தைக்காக நான் அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அவங்க வயிறை. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தோன்னே இந்த வயிறு அப்படி பெருசாகி இவ்வளோ பெருசாக வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அப்படியே பூரிச்சு போகிறாங்க. தாய்மையோட பூரிப்பில் காவேரி தன்னையே மறக்கிறாங்க காவேரி. அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. இன்னைக்கு கால் எடுக்கிறாங்க. என்னடி என்னாச்சுடி, போட்டு பார்த்தியா இல்லையா அப்படின்னோடனே, அது வந்துடி சொல்லுடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, போட்டு பார்த்துட்டேன்டி கிட்டு வாங்கி அப்படின்றாங்க. சரிடி ரிசல்ட் என்ன வந்தது, அது வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன்டி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற, ஆமாடி 2 கோடு வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் காவேரி அப்படின்னோடனே, தேங்க்ஸ் டி அப்படின்றாங்க. சரி இந்த விஷயத்த முதல்ல போய் விஜய்கிட்ட சொல்லுடி, முதல்ல போ, அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னோடனே, ஆமாம் சொல்லணும் தான் அப்படின்றாங்க. என்னடி இழுக்கிற, சொல்லு முதல்ல அப்படின்னோடனே, இல்லைடி நான் சொல்ல போகிறது அதிர்ச்சி அடைகிறாங்க.